அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்புள்ளங்களே, இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நிறைய மீனராசி அன்புள்ளங்கள் கேட்குறாங்க, ஒவ்வொரு ஆண்டு பலன்கள்லாம் எப்படி இருக்குது சாமி அப்படின்னு. அவர்களின் விருப்பத்திற்காக இந்த பதிவு. மீனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தடாலடியான முயற்சி வெற்றி, தடாபுடான வெற்றின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதிரடியாக தொழிலில் மாற்றம் நடக்க போகுது, குடும்பத்துக்குள்ள அதிரடியான சந்தோஷம், அமோகமாக இருக்கு. எப்படி அமோகமாக இருக்கு? தடை விலகி போயிடும். குடும்பத்துக்குள்ளே சந்தோஷ பேச்சுவார்த்தை குதூகலமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அல்லது சம்பள உயர்வு, அல்லது விரும்பிய இடத்துக்கு மாற்றம். சரி, மீன ராசிக்காரங்க குரு பகவானுடைய சொந்தக்காரங்கன்னு வைங்க. அப்போ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆட்சி பெறுகின்ற நேரம், அதாவது எப்படின்னா ஒரு அரசாங்கம் அமைகின்ற நேரம் இப்படின்னு வச்சுக்கிடலாம். ஒரு வீடு கட்டி குடியேறுகின்ற நேரம், ஒரு கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளே பெண்ணும் மாப்பிள்ளையும் வருகின்ற நேரம். இந்த மாதிரி நேரத்தில் இந்த வருடம் துவங்கி போயிட்டுருக்குது. அப்போ மனசு எப்படி இருக்கும்? ஒரு குதூகலமாக இருக்கும். ஒரு தடாலடியான வெற்றி மீனராசிக்கு, தடாலடியான வெற்றி, கொடுக்கல் வாங்கல்ல சிறப்பு வெற்றி, வேலை இல்லாதவாளுக்கு வேலை. இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுய ஜாதகத்தில் வேறு எது வேணால் இருக்கலாம், அது நீங்கள் பார்த்துக்கங்க. பொது பலனை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அமோகமாக இருக்கிறது மீனராசிக்கு. வியாபாரத்தில் லாபம், தொழில்துறையில் புது ஒப்பந்தத்தால் பெருங்கொண்ட லாபம், கூலி தொழிலாளிக்கு சம்பள உயர்வு, இதெல்லாம் உண்டு. சரி, ரியல் எஸ்டேட் துறையில் ஜெயிக்க போகிறீங்க, அந்த துறையில் முயற்சி எடுத்த மீனராசிக்காரா. வண்டி வாகன தொழில் மீனராசிக்காரா, லாரியோ அல்லது காரோ அல்லது வேனோ இந்த மாதிரியான தொழில் இருக்கு இல்லையா, புதையலே கிடைக்கும் இந்த வருடம். அப்படி இருக்கு. எப்படி காலமும் நேரமும் கூடி இருக்கு. இந்த நேரத்தில் நாம் திறமைகளை காட்டணும். உங்களுடைய ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு திறமை, இப்போ வெளிப்படுத்துங்க. நல்லா இருக்கு. சினிமா துறையில் எந்த துறையில் இருந்தாலும் பெரிய லாபம், புதிய ஒப்பந்தம், புது வெற்றி. அரசியல் துறையில் மீனராசி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சூழ்நிலைகள் வெற்றியை தருகின்ற இடத்துல தான் இருக்கு. குடும்பத்துக்குள்ள ஒரு புது சந்தோஷம் ஏற்பட போகுது. பொன்பொருள் வாங்குகின்ற யோகம், வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகம், சொத்து காலி இடங்கள் வாங்குகின்ற யோகம். சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு தோப்பு, ஒரு தென்னந்தோப்பு, ஒரு மாங்காய் தோப்பு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காலி மனைகள் வாங்குகின்ற யோகம் இருக்கு. இந்த யோகம் இருக்கும்போது நாம் அதுக்கு முயற்சி எடுக்கணும். யோகம்னா எப்படி? ஒரு தொழில் யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தொழிலை செய்யணும். அப்போ அந்த யோகம் தொழில் செய்யும் போது அதில் பெரிய அபரிவிதமான லாபம் வந்து ஒரு செல்வந்தனாக மாறுகின்ற யோகம். இப்போ இந்த வருடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், கொடுக்கல் வாங்கல் சிக்கலில் தீர்ந்து போயிடும். கோர்ட்டு கேஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட்டு நல்லா இருக்குங்க. மீன ராசிக்கு அற்புதமாக இருக்குது. திறமைகள் வெளிப்படுகின்ற நேரம் அற்புதமாக இருக்கு.
அது மட்டும் இல்லை, நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர். ஒருத்தர் வீட்டை எதிர்பார்க்கலாம், ஒருத்தர் வாகனத்தை எதிர்பார்க்கலாம், ஒருத்தர் வெளிநாட்டில் ஒரு ஒப்பந்தம் வேலை அப்படி எதிர்பார்க்கலாம். இந்த நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறுகின்ற வருடம். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா கூட இருந்தே தானே குழி பறிக்க முடியும். தூரத்திலிருந்து யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாது. ஆனால் கூடவே இருந்து தோல் மேலே ஏறி உட்கார்ந்து காதை கடிச்சிட்டு போயிடலாம். இது இருக்கும் கவனம். உடல் நிலையில், உடல் உறுப்புகளில் அடிவகுறு, பின்முதுகு, ஆசனவாய் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மீன ராசிக்காரா கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனம். ஏன்னா ஒரு எப்படின்னா மிகைப்படுத்திய பேச்சு உருவாகும். அது வேண்டாம். ஒரு வேலை, கடினமான வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கடினமான வேலை தான், நான் முயற்சி எடுத்து முடிப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கடினமான வேலையை பார்த்து அது ஈஸியாக முடிச்சிருவேன் அப்படின்னு அந்த மிகைப்படுத்திய பேச்சு வேண்டாம். மற்றபடி இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதனை படைக்கலாம், சந்தோஷத்தை அடையலாம், அந்யோன்யமாக இருக்கலாம், அயல் நாட்டுக்கு போகலாம், கல்வியில் சிறந்து விளங்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அவாவா அதற்கு தகுந்த முயற்சியை போட்டேன் என்றால் நிச்சயமாக நல்ல வெற்றி, நல்ல பலம் காத்திருக்கு. சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு மேலே உள்ள வயதுக்கு மூத்தவர்கள், அக்கா, அண்ணன், தம்பி வேண்டாம், பெரியப்பா, அதே மாதிரி உங்களுக்கு பெரிய நபர்கள் சங்கடங்கள் காத்திருக்கு. உறவுகள் விஷயத்தில் அவ்வளவு நன்னா இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், வெற்றி உங்களுக்கு தான். நான் அதில் நிறுத்திக்கங்க. அதே மாதிரி பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேரும். திடீர்னு ஒரு புதிய நபர்கள் சந்திப்பு, புது பழக்கம் ஏற்படும். அதில் நம்ம பார்த்து தான் முடிவெடுக்கணும். எப்படி? கருப்பு சட்டை, காக்கி சட்டை, வெள்ளை சட்டை, இதுதானே கணக்கு வச்சுக்கோங்க. கருப்பு சட்டைனா நீதி, காக்கி சட்டைனா சட்டம், வெள்ளை சட்டைனா ஆரோக்கியம். இது மூணுலையும் சந்திப்பு ஏற்பட்டால் கவனமாக செயல்படுங்க. மற்றபடி உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை காட்டுகின்ற வருடம்தான். அதனால எந்த யோசனையும் வேண்டாம். அற்புதமாக இருக்குது. இது பொதுவான பலன். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அந்த அடிப்படையில் அது எது மாதிரியான பலன் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது பொது பலன். மீன ராசிக்கு இந்த வருடம் நல்லா இருக்கு. உங்கள் முயற்சிக்கு தகுந்த வெற்றி உண்டு அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி, இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை காத்திருங்கள்.